வணக்கம் டூரிங் டாக்கிஸ் நேயர்களே, இது உங்கள் பிஎஸ்டி. இந்த வீடியோ நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பொங்கலுக்கு விக்ரம் சார் தமன்னா நடித்து ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை நான் போய் பார்த்துட்டு ரிவ்யூ கூட போட்டேன். ஏன்னா இது மாதிரி படம் வந்து நல்லா தான் இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள் தான். ஹீரோ போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹீரோயின் போர்ஷன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா படம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தேன். அந்த படம் வந்து நான் பார்த்ததுக்கு முக்கிய காரணம் வந்து டைரக்டர் விஜய் சந்தர் தான். அவர் வந்து சிம்பு வச்சு முதல் படம் எடுத்தார், வாலு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து ஒரு 3 வருஷம் டிலேவாக வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அதில் ஒரு நேர்மையான டேரக்டர் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹானஸ்ட்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. இந்த படம் மட்டும் அவுடேட்டடாக இல்லைன்னா இது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கும் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் விக்ரமோட பண்ணுறப்போ சரி கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, தேட்டரில் போய் முதல்ல பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே போயிட்டேன். நான் பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ போட்டேன். அந்த படம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு வில்லனை வந்து மட்டை பண்ணுவார். அவர் ஏரியாவுக்கே போய் பொருள்லாம் இல்லாத ஒரு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் போய் மட்டை பண்ணுவார். அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரசித்து பார்த்தேன். அப்புறம் டக்கு ஞாபகம் இருந்துச்சு, இது வந்து ஒரு கன்னட படம், உக்ரம்னு ஒரு கன்னட படம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் கன்னட படம் அவ்வளோ பார்க்குறதில்ல, பார்த்த படங்களில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தில் அந்த சீன் வரும். இந்த டேரக்டருக்கு க்ரியேட்டிவிட்டி இல்லையோ அப்படின்னு அந்த ஒரு சீனில் யோசிக்க தோணுச்சு. பரவாயில்ல, ஏதோ பார்த்துருக்கான், அது நல்ல சீனாக இருந்திருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி வச்ச ஒரு சீன் தானே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ப்ரொஃபைல், அதாவது என் கசின் வந்து பாரத் மார்ட்டின் ஒருத்தர் இருக்கார். அவரோட ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி சாய் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் ஏற்கனவே ஸ்கெட்ச் சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தார். அதை பார்த்து தான் இந்த படம் காப்பி அடிச்சிட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து அப்போ நம்புற மாதிரி இல்லை, என்னடா அப்படி பெருசாக இருக்க போகுது, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்ச் சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு அந்த யூடியூப்பில் இருக்குது. அவங்க வந்து எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா 2015 ஜூலை மாதம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ போய் நான் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த படத்துக்கும் அதுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் அந்த மாதிரி தெரில. இந்த ஷார்ட் ஃபிலிம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் ஸ்கெட்சோட போஸ்டர் டைட்டில் ஃபாண்ட் எல்லாமே கூட இதுக்கு அதுக்கு ஒரு 70% வந்து அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. கதையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமில் இன்னும் 2 வில்லனை எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு ஹீரோயின் போட்டு 4 பாட்டு வச்சுருந்தா ஸ்கெட்சாக தான் வந்திருக்கும். அது இல்லாமல் இது இந்த ஷார்ட் ஃபிலிமாக இருக்குது. பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவருக்கு எனக்கு ஐடியா, அவருக்கு வந்து ஐடியா எனக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணால் நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்புகிற மாதிரியே இல்லை. நீங்கள் போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், அதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி இருக்கே, இவ்வளோ ரிசபிளன்ஸாக இருக்கே. விஜய் சந்தர் வந்து ஒன்று அந்த பையன் கிரெடிட் கொடுத்துருக்கலாம். நான் அவங்க ஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் சரி, அவர் ப்ரொஃபைல் சரி எல்லாமே பேசி அவங்க சுற்று வட்டாரத்தங்களில் தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறேன். விஜய் சந்தர் அந்த படத்தில் அவருக்கு எந்த விதமான கிரெடிட் கொடுக்கல. ஒருவேளை இது வந்து விஜய் சந்தர் காப்பி அடிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா அவர் கீழே வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவரோட க்ரியேட்டிவிட்டி திருடி பண்ணியிருக்கலாம். ஒருத்தரோட க்ரியேட்டிவிட்டியை திருடி பண்ணுறது ரொம்ப தப்பு, அதுக்கு கிரெடிட் கொடுக்காது அதை விட பெரிய தப்பு. இதை வந்து இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, ஷேர் பண்ண போகிறாங்க, இல்லை அவரோட கஷ்டம் அவர் வாலில் போட்டது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரில. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வீடு மச்சி உன் படத்தில் விக்ரம் நடிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு. பட் இது வந்து நல்லா இல்லை. உண்மையிலுமே வந்து விஜய் சந்தர் ஒரு ஹானஸ்டான டேரக்டராக இருந்தால், இல்லை அவர் கீழே வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டேரக்டர் யாராவது திருடி இருந்தால் உண்மையிலுமே சாய்ப்பிள்ளை கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுங்க, அவருக்கு ஆட் பண்ணுங்கள், ஒரு மணிப்பாச்சு தெரிவிங்க. ஏன்னா உங்களை மாதிரி நீங்களே புது டேரக்டர் தான், உங்களை மாதிரி தான் அவரும் ஃபீல்டில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அவ்வளோ உழைப்பு தெரியுது. 2015 இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அப்போவே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அந்த உழைப்பு தெரியுது. இன்னொருத்தரோட உழைப்பில் நம்ம கிரெடிட் வேணாம் தான் நினைக்கிறேன். ஸோ நேர்மையாக அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரோ, இல்லை அவரோட ரெக்வஸ்ட் என்னவோ, இல்லை ஒரு கிரெடிட்டாச்சும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். விக்ரம், தமன்னா, கலைப்புலி தான சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாமே படத்தில் சம்மந்தப்பட்டவங்களும் இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க. பட் அதோட உண்மையாக உழைச்ச உழைப்பு கிடைக்காம இது வேறு யாருக்கோ தேர்ட் பர்சனுக்கு போகிறது உண்மையிலுமே நல்லா இல்லை. இந்த வீடியோ லிங்க் கீழே நான் வந்து கமெண்ட்டை அப்டேட் பண்ணுறேன். நான் அதாவது அந்த லிங்க், அந்த ஒரிஜினல் படத்தோட லிங்க் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கீழே என்னை திட்டி இல்லை எதை போகிறனாலும் போடலாம். இல்லை உண்மையிலுமே ஹானஸ்டாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த சாய்ப்பிள்ளை கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுங்க. அதான் நான் சொல்கிறேன். சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன் ஒருத்தங்கிறனால தான் இவ்வளோ தூரம் நான் கெஞ்சுறேன். ஏன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும். இந்த ரீசெண்டாக கூட மயக்கமண்ண டிவியில் போட்டாங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்தவங்களோட கிரெடிட் நம்ம எடுத்துக்கூடாது.
விக்ரம் ஃபேன்ஸ் தயவுசெய்து அந்த சாய் பிள்ளைக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த படத்தை பாருங்கள். அப்புறம் உங்களுக்காக மனசு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம்